கார்த்திகை புராணம் 27ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீஹரியான விஷ்ணுமூர்த்தி துர்வாச முனிவரிடம் கூறிய அறிவுரைகளை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தேவி சத்யபாமையிடம் உரைத்தருளினார். ஸ்ரீஹரி துர்வாச முனிவருக்கு அறிவுரை கூறி அம்பரீஷ மன்னரிடம் அனுப்புதல். அத்ரி முனிவர் அகஸ்திய முனிவரிடம் கூறுகிறார், கும்பத்திலிருந்து தோன்றியவரே, ஸ்ரீஹரி துர்வாச முனிவரை அன்புடன் சமாதானப்படுத்தி அம்பரீஷ மன்னனிடம் அனுப்பினார். ஸ்ரீஹரி துர்வாசர் செய்த தவறுகளுக்காக தண்டிக்கப்படுவது மிகவும் முக்கியம் என்றார். துர்வாச முனிவருக்கு ஸ்ரீஹரியின் அறிவுரைகள். ஸ்ரீஹரி துர்வாச முனிவரிடம் கூறினார், மகாமுனியே, தாம் அம்பரீஷ மன்னனை சபித்தபடி அப்பாதத்தின் பிறவிகளை ஒப்புக்கொண்டேன். எங்களுடைய பிறவிகளை பின்பற்றி தவம் செய்ய ஒப்புக்கொண்டாய். இப்போது உன்னை பிராயச்சித்தம் செய்த அம்பரீஷ மன்னனிடம் செல்லும்படி கூறுகிறேன். அம்பரீஷ மன்னனின் கவனமும் கவலையும். ஸ்ரீஹரி மேலும் தொடர்ந்தார், அம்பரீஷ மன்னரை நீங்கள் அவரை சபித்த பிறகு அவரது உயிரை பறிக்க முடிவு செய்தார். அவர் மிகவும் துன்பப்பட்டார். அவரது ஆன்மாவை காப்பாற்ற விஷ்ணு சக்கரம் உங்களை தண்டிக்க முன் வந்தது. பக்தர்களின் பாதுகாப்பு குறித்த ஸ்ரீஹரியின் வார்த்தைகள். ஸ்ரீஹரி கூறி அருளினார், பிரஜாரக்ஷணம் என்பது ராஜ தர்மம். ஒரு பிராமணன் தீயவனாக இருந்தால் அவனை தண்டிக்க பிராமணர்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு. அத்தகைய எதிர் சங்கத்தில் சண்டையிட்ட பிராமணர்களை மட்டுமே தண்டிக்க முடியும். பிராமணர்களின் மகிமை சமாதான உடன்படிக்கை. ஸ்ரீஹரியின் வார்த்தைகள். ஒரு பிராமணனை அவனுடைய சமூகத்திலிருந்து வெளியேற்றுவது, அவனுடைய பதவியை பறிப்பது பிரம்ம கொலையாக கருதப்படுகிறது. துர்வாச முனிவரே, தம்மால் அம்பரீஷ மன்னன் மிகவும் கஷ்டப்படுகிறார். அவர் உயிரை இழந்து விடுவாரோ என்று அவர் கவலைப்படுகிறார். துர்வாச முனிவருக்கு மன்னிப்பு உபதேசம். ஸ்ரீஹரி கூறினார், துர்வாச முனிவரை சமாதானப்படுத்துகிறார். தாம் அம்பரீஷ மன்னனிடம் சென்று அவரை சமாதானப்படுத்தி சாப விமோச்சனம் பெற முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இதுவே எனது அறிவுரை. இவ்வாறு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி துர்வாச முனிவரிடம் கூறியதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமையிடம் கூறி அருளினார். 27ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.